அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃபர்தா ஹிஜாப். ஃபர்தா ஹிஜாப் என்பது இறை அச்சத்துடன் போடும் ஒரு ஆடை. ஃபர்தா ஹிஜாப் எதற்காக போடுகிறோம்? உடல் உறுப்புகளை மறைப்பதற்காக போடுகிறோம். உள்ளத்தில் ஹிஜாப் இருந்தால்தான் தலையில் ஹிஜாப் போடுவது கூடும். ஹிஜாப் அணிந்தால் சொர்க்கம் அல்ல, அதை குர்ஆனில் கூறியபடி அணிந்தால்தான் சொர்க்கம். உள்ளத்தில் ஹிஜாப் என்பது உள்ளத்தில் இறை அச்சம் இருக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு நகை கடைக்கு போகிறோம், அங்கே நகையை வாங்குகிறோம். அந்த நகையை அந்த நகைக்கடைக்காரங்க ஒரு பேப்பரில் வைத்து அதை ஒரு பர்ஸில் வைத்து பத்திரமா தருவாங்க. நாம் வர்ற வழியில் வெளியில் எடுத்து பார்க்கவே மாட்டோம். வீட்டுக்கு வந்துதான் எடுத்து பார்ப்போம். ஏனென்றால் அது விலை மதிப்பு மிக்கதாகும் என்று நினைப்போம். ஒரு சாதாரண நகையை நாம் இவ்வளவு பாதுகாப்பாக வைக்கிறோம். ஆனால் அதை விட அதிகமாக நம் பெண் பிள்ளைகள் பொக்கிஷம் போன்றவர்கள். அவர்களை மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களை நாம் கவனமுடன் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும், வெட்கத்தை கற்றுத்தர வேண்டும். நாம் இப்போ எந்த கல்யாண வீடுகளுக்கு போனாலும் எங்கே போனாலும் ஃபர்தா போடுறோம், ஹிஜாப் போடுறோம். ஆனால் நம்ம வீட்டு கல்யாணம்னா ஒரே மாதிரி எல்லாரும் பட்டு உடுத்திருக்கோம், ஒரு 2 வீடியோ 2 ஃபோட்டோ எடுத்துக்குவோம், அப்புறம் ஃபர்தா போட்டுக்குவோம் என முடிவு பண்ணுறோம். நினைச்சா போடுறதுக்கும் நினைச்சா கலட்டுறதுக்கும் சாதாரண உடை இல்லை. நமது இஸ்லாமிய உடை, நமது கலாச்சாரத்தின் உடை. அதற்காக கேட்குறாங்க, உங்களில் சில பேர் ஃபர்தா போடுறீங்க, சில பேர் ஃபர்தா போட மாட்டேங்கிறீங்க, அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன் இல்லையா, கட்டாயம் இல்லையான்னு கேட்குறாங்க. நம்ம இஸ்லாமிய கலாச்சாரத்தை எந்த இடத்திலும் யாரிடமும் விட்டு கொடுக்க கூடாது. ஃபர்தா ஹிஜாப் எல்லா இடங்களிலும் நம்மை பாதுகாக்கிறது. நாம் வாக்கிங் போகும்போது ஃபர்தா போட்டால் செயின் திருடுபவர்களிடமிருந்து நம்மை ஃபர்தா பாதுகாக்கிறது. இன்னும் வாசலில் காய்கறி வாங்கும் போதும் பால் வாங்கும் போதும் ஃபர்தா போட்டால் வியாபாரிகளை நம்மை கண்ணியமுடன் பார்க்க வைக்கிறது. அவர்களின் ஆபாச பார்வையை தடுக்கிறது. இப்ப சில பேர் ஃபர்தாவை மாடனா பின்னாடி கயிறு கட்டி அப்படியே டைட்டா உடல் அங்கங்கள் வெளியில தெரிகிற மாதிரி பார்க்கிறவங்க முகம் சுரிக்கிற மாதிரி போடுறாங்க. அப்புறம் சால் மாடலா கட்டுறாங்க, தலையை நல்லா மறைச்சி கட்டுறாங்க. ஆனால் மறைக்க வேண்டிய இடத்தை மறைக்க மாட்டேங்கிறாங்க. பெண் என்பவள் காட்சி பொருள் அல்ல, போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவள். எந்த ஆடை இறுக்கமாகவும் உடல் அங்கங்கள் வெளியே தெரியும்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஆடை சரியத்தின் பார்வையில் ஆடையே அல்ல. இப்படிப்பட்ட பெண்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த பெண்கள் நிர்வாண ஆடைகளை அணியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக இருக்கின்றனர். அந்த ஆடையின் மூலமாக அந்த அடிப்படை நோக்கமே நிறைவேறவில்லை. எந்த நோக்கத்திற்காக ஃபர்தா ஹிஜாப் போடுகிறார்களோ அந்த நோக்கங்களான மானத்தை மறைத்தல் என்பது பெறப்படவே இல்லை. இப்படிப்பட்ட ஆடைகளை அணியும் பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், அதன் நறுமணத்தை கூட நுகர மாட்டார்கள். எனவே ஆடை விஷயத்தில் மிகவும் கவனமுடன் இருப்போம். இன்னும் ஃபர்தா ஹிஜாப் போடும்போது மனதிற்கு இறை அச்சம் என்னும் ஹிஜாபை முதலில் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். ரப்பி அஊது பிக மின் ஹமசாத்தி ஷயாத்தீனி வ அஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன். என் இறைவா, ஷைத்தான்களின் தூண்டுதலை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு கோருகின்றேன். என் இறைவா, சைத்தான்கள் என்னிடம் வருவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.